பேசிக்கிட்டு இருக்கிறார், மேடையில அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டத்திலேயே கடைசியில உட்கார்ந்து இருக்கிறாரு. கடைசியில உட்கார்ந்து இருக்கிற அவரு எதுக்கு வந்திருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த கூட்டத்தை பத்தி பத்திரிகையில எழுத வந்திருக்கிறார், திட்டி எழுத வந்திருக்கிறாரு. இவரு அந்த பிரசங்கியார் இங்கிருந்து பேசுறவரு அந்த இருட்டில் உட்கார்ந்திருக்கிற இவரை தெரியவே தெரியாது. இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தையாக போகும்போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழியக்காரனாய் மாறிட்டார். அதான் நான் சொல்லுவேன், நம்ம கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவ வார்த்தையாக, ஜீவ தண்ணீராக, அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கணும். அப்படி செய்யும் போது நம்ம கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறோம். சபை என்பது ஆத்தும ஆதாயம் பண்றதுடைய ஆதாயம் தேடுற இடம் அல்ல. ஆதாயம் என்பது உலக ஆதாயத்தை அல்ல, ஆத்தும ஆதாயத்தை தேடணும். அந்த ஆத்தும ஆதாயம் நடக்கணும்னா உங்ககிட்ட இருந்து புறப்படுகிறது எல்லா தண்ணீரும் ஜீவ தண்ணீராக இருக்கணும். அநேகரும் மண்டைக்கு ஓடி வந்து தாகம் தீர்த்து இன்னும் தாகம் தீர்க்கப்பட